பரிசேயன் ஆண்டவரை பார்ப்பதற்கு எப்ப போனான் தெரியுமா? ராக்காலத்துல போனான், நைட்டு போனான் பாருங்க. அவன் வந்து ஆண்டவர் மேல அவ்வளவு ஒரு பிரியம், ஏசப்பா மேல அவ்வளவு ஒரு பாசம். ஆனா இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்வி, நீ ஆசீர்வதிக்கப்படுவாயா அப்படி சொல்லல. என்ன கேட்டா தெரியுமா? நீ மறுபடி நீ ரட்சிக்க, அதற்கு அர்த்தம் தெரியுமா? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? இயேசுவினுடைய ரத்தத்துக்குள்ள வந்துட்டீங்களா? ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சா? அருமையான கர்த்தர்களே, இந்த இரவுல இயேசு வருவார்னு சொன்னாங்க. நம்ம ரட்சிப்பு வசனத்தோட இருக்கலாமா? ஐயா, பிரஸ்க பண்டிகைக்கு கல்யாணத்துக்கு 50,000 பட்டு புடவை நம்ம நல்ல பார்த்து எடுக்கிறோமா ஐயா? ஆமா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா வீட்டுல எப்ப வீட்டமா வந்து ஆளையே காண்பாங்க. அவர் பாடல் இருந்த பாடலா பாடல், அது என்ன பாடல் பாருங்க. அவன் சொல்றான் உடனே பாடலாம் சண்டெல்லாம் நின்று போச்சப்பா, இப்ப என்னப்பா பாடல்? சேரில ஏதோ பாடல் இருக்கு, ஒரு பாடுற கூட நம்ம என்ன பார்த்தோம் விரிச்சி. ஆமா அருமையானவர்களே, ரட்சிப்பின் வஸ்திரம் நம்ம வாங்கியிருக்கிறோமா? மறுபடி பிறந்து விட்டாயா இல்ல ஆண்டவர் கேட்கிறாரு. ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, ஒரு முறை பிறந்தா எத்தனை மரணம் தெரியுமாமா? 2 மரணம். ஆனா 2 முறை பிறந்தா இந்த உலகத்துல நம்ம 2 வாட்டி பிறக்கணும். ஒண்ணு நம்ம மாம்சத்துல பிறந்துட்டோம், அப்படித்தானையா? மாம்சத்துல பிறந்து நம்மளுக்கு 2 வயசாயிட்டு, ரைட்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிறந்த நாளை வரை நம்ம விமர்சையா ஒரு வருஷம் என்ன செஞ்சிடறோம்? கொண்டாடிடும், நல்ல சந்தோஷமா கொண்டாடுங்க, கர்த்தருக்கு நன்றி. ஆனா 2வது பிறந்துட்டீர்களா? மறுபடி பிறந்துட்டீர்களா? மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும்,